குருவியின் வளையல் வீடு. ஒரு நாள் காட்டுல எங்க பார்த்தாலும் கருமேகங்கள் சூழ்ந்துகிட்டு இருந்துச்சு. மழை வர்றதுக்கான அறிகுறி காட்டுல தென்பட்டுச்சு. அந்த சமயத்துல மீனு ராணிங்கிறவர்கள் வேகமா பறந்துகிட்டு இருந்தாங்க. மீனு, காலையில இருந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம், நமக்கு எந்த தானியங்களுமே கிடைக்கல. மழை வேற வர மாதிரி இருக்கு. வா, நம்ம வீட்டுக்கு திரும்பி போயிடலாம். ராணி அக்கா, இவ்வளோ தூரம் உணவு தேடி வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம். மழை வந்தா எத்தனை நாட்களுக்கு பெய்யுமோ தெரியல. அது வரைக்கும் நம்ம பட்னியாவா இருக்க முடியும்? வாங்க, சீக்கிரம் பறக்கலாம். மீனு, எனக்கு என்னமோ சரியா படல. நம்ம வீட்டுக்கு போறதுதான் நல்லது. மழை வந்துச்சுன்னா நம்மளால ரொம்ப தூரம் பறக்க முடியாது அப்படின்னு ரெண்டு பறவைகளும் பேசிக்கிட்டே பறந்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல தூரத்துல ஒரு ப்ளூபெர்ரி மரம் தென்பட்டுச்சு. உடனே ரெண்டு பறவைகளும் அந்த மரத்தோட பக்கத்துல போனாங்க. மீனு, இந்த மரத்துல கொஞ்சமா தானே பழங்கள் இருக்கு. இந்த பழத்தை சாப்பிட்டா நம்மளோட பசி எப்படி தீரும்? ராணி அக்கா, நமக்கு இந்த பழமாச்சும் கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதான். வாங்க, இந்த பழங்களை சீக்கிரம் பறிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். உடனே ராணிக்காகவும் ரொம்ப வேகமா அந்த ப்ளூபெர்ரி மரத்துல இருந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சு. மீனுக்குருவியோ அந்த பழங்களை சாப்பிடாம அதை பறிச்சு தான் கிட்ட வச்சுது. ராணிக்காகவும் வேக வேகமா நிறைய பழங்களை சாப்பிட்டு முடிச்சிடுச்சு. அப்பாடா மீனு, இந்த மரத்துல இருந்த எல்லா பழமும் தீந்துடுச்சு. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். ராணி அக்கா, நீங்க எல்லா பழத்தையும் சாப்பிட்டுட்டீங்களா? வீட்டுக்கு கொண்டு போக எதுவும் எடுக்கலையா? நீ ஏன் உன்னோட பழங்களை சாப்பிடாம வச்சிருக்க? சாப்பிடு. இல்ல, வீட்ல என் பையன் குக்கு பசியோட காத்திருப்பான். நான் இந்த பழங்களை வீட்டுக்கு கொண்டு போய் என் பையன் குக்கு கூட சாப்பிட்டுக்கிறேன். ஆனா ராணிக்காகத்துக்கு மீனுக்குருவி வச்சிருந்த பழங்கள் மேல ஆசை வந்துச்சு. அது அந்த ப்ளூபெர்ரியை எப்படியாச்சும் எடுக்கணும்னு முடிவு பண்ணுச்சு. அடடே மீனு, அங்க பாரு, ஒரு பெரிய கொய்யா மரம் இருக்கு. அதுல எவ்வளோ கொய்யா பழங்கள் இருக்கு. இது தெரியாம நாம இந்த ப்ளூபெர்ரி பழங்களை சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு ராணிக்காக சொன்னதும் மீனுக்குருவி திரும்பி பார்த்துச்சு. என்ன சொல்றீங்க ராணி அக்கா? என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் ராணிக்காகவும் அந்த ப்ளூபெர்ரி பழங்களை எடுத்துக்கிட்டு வேகமா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணி அக்கா நில்லுங்க, அது என்னோட பழங்கள், என் பையனுக்காக நான் வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ராணிக்காகத்தை பின்தொடர முயற்சி செய்தது. அந்த சமயத்துல ரொம்ப பலமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. உடனே மீனுக்குருவி வேற வழி இல்லாம அந்த மரத்தொடி வாரத்துல ஒதுங்கி நின்னுச்சு. கடவுளே, நான் இப்ப என்ன செய்வேன்? வீட்டுல என் பையன் வேற தனியா இருக்கானே, அவன் ரொம்ப பசியோட இருப்பான். நான் அவனுக்கு இனிமே எப்படி உணவு கொடுக்க போறேன்? இந்த ராணிக்காக ரொம்ப மோசமானது, என்னை இப்படி ஏமாத்திடுச்சு. அதே நேரத்துல வீட்டுல தனியா இருந்த குழந்தைக்கு மழையை பார்த்து ரொம்ப பயந்துட்டான். அம்மா, நீங்க ஏமா இன்னும் வீட்டுக்கு வரல? மின்னலும் இடியுமா இருக்குமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரம் வாங்கம்மா. அந்த சமயத்துல ராணிக்காகவும் ப்ளூபெர்ரி பழங்களை எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா பறந்து போச்சு. இத பார்த்த குழந்தை குக்கு வீட்டுல இருந்து வெளியே பறந்து போனா. ராணி ஆண்டி, ஒருக்கா இங்க வாங்க. ராணி ஆண்டி, இங்க வாங்க. என்ன குக்கு, எதுக்காக என்ன கூப்பிட்ட? சீக்கிரம் சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும். ராணி ஆண்டி, எங்க அம்மா உங்க கூட தானே உணவு தேட வந்தாங்க. எங்க அம்மா எங்க போனாங்க? உங்க அம்மா எங்க போனான்னு எனக்கு தெரியல. அவ உணவு தேடி வேற திசையில பறந்து போனா. நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காக ப்ளூபெர்ரி பழங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. மழையோட சேர்த்து காட்டுல ரொம்ப பலமா காற்று வீசுச்சு. அந்த காற்றுக்கு ஈடு செய்ய முடியாம மீனுக்குருவியோட வீடு அப்படியே காற்றுல பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல எங்க பார்த்தாலும் தண்ணீராலேயே நிரம்பி இருந்துச்சு. மழையோட வேகம் மேலும் மேலும் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இதனால மீனுக்குருவி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. ஐயோ, வீட்டுல என் குழந்தை என்ன பண்றானோ? அவன் மழையை பார்த்து ரொம்ப பயந்து போயிருப்பான். நான் ஒரு அம்மாவா இருந்தும் இந்த மழையில என் குழந்தை கூட இருக்க முடியல. என் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு மீனுக்குருவி சொல்லிக்கிட்டு இருந்த நேரம் அந்த ப்ளூபெர்ரி மரம் தன்னோட கண்களை திறந்து பார்த்துச்சு. குருவி, நீ கவலைப்படாத, நான் ஒரு மந்திர ப்ளூபெர்ரி மரம். என்னால உன் குழந்தை இப்போ என்ன செய்துகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியும். ப்ளூபெர்ரி மரமே, தயவு செஞ்சு சீக்கிரம் பார்த்து சொல்லுங்க, என் குழந்தை வீட்டுல நல்லா இருக்கானா? உடனே ப்ளூபெர்ரி மரமும் தன்னோட கண்களை மூடி குழந்தை குக்கு என்ன செய்துகிட்டு இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல குக்கு ரொம்ப ஆபத்தான முறையில மழை வெள்ளத்தால இழுத்துக்கிட்டே போய்கிட்டு இருந்தான். அம்மா, சீக்கிரம் என்ன காப்பாத்துங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அம்மா,
குருவி, உன் மனசு தைரியப்படுத்திக்கோ. உன் குழந்தை ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்கான். உன்னோட வீடு உடைஞ்சு போயிடுச்சு. உன் குழந்தைய ஆத்து வெள்ளம் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு. ஐயோ மரமே, நீங்க என்ன சொல்றீங்க? நான் இப்பவே போய் என் பையனை காப்பாத்துறேன். இரு குருவி, ஒரு நிமிஷம். இத உன்னால தனியா செய்ய முடியாது. நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொன்ன ப்ளூபெர்ரி மரம் மீனுக்குருவி முன்னாடி ஒரு வளையலை வரவழைச்சது. குருவி, இது ஒரு மந்திர வளையல். இந்த வளையல் உனக்கு விருப்பமான வடிவத்துக்கு மாறும். இந்த வளையல் உன் குழந்தைய காப்பாத்துறதுக்கு உதவியா இருக்கும். ப்ளூபெர்ரி மரமே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் இப்பவே போய் என் பையனை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அந்த மந்திர வளையலை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமா அங்கிருந்து பறந்து போச்சு. அம்மா அம்மா, என்ன காப்பாத்துங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா அம்மா. மகனே குக்கு, நீ கவலைப்படாத, அம்மா உன்னை எப்படியாச்சும் காப்பாத்திடுவேன். அட, இந்த தண்ணி ரொம்ப ஆழமாச்சு. நான் இப்போ ஒரு படகுல போயாகணும். வளையலே, நீ ஒரு படகா மாறு. மீனுக்குருவி இப்படி சொன்னதும் அந்த மந்திர வளையல் ஒரு பெரிய படகா மாறுச்சு. உடனே மீனுக்குருவி அந்த படகுல ஏறி தான் மகன் குக்குவை பின்தொடர ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே வேகமா போன மீனுக்குருவி தான் பையன் குக்குவை அந்த ஆற்று நீர்ல இருந்து வெளியே எடுத்துடுச்சு. அம்மா, எங்கம்மா போனீங்க? என்னை விட்டுட்டு எங்க போனீங்க? மகனே குக்கு, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு எதுவும் ஆகலல்ல? இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவும் ஆகல. அம்மா, இந்த வளையல் ஏதும்மா? இது எங்க இருந்து எடுத்தீங்க? உடனே மீனுக்குருவி நடந்த எல்லா விஷயத்தையும் குழந்தை குக்கு கிட்ட சொல்லுச்சு. அப்படி அம்மா, இது ரொம்ப நல்ல விஷயம். அம்மா, நம்ம வீடு மழையில உடைஞ்சு போயிடுச்சுமா. நீங்க இந்த வளையலையே வீடா மாத்துங்க. நாம அந்த வீட்லயே இருக்கலாமா? குக்கு, இதுவும் நல்ல யோசனை தான். வளையலே, நீ ஒரு அழகான வீடா மாறு. மீனுக்குருவி இப்படி சொன்னதும் அந்த மந்திர வளையல் ஒரு அழகான வளையல் வீடா மாறுச்சு. அம்மா, நம்மளோட வளையல் வீடு பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? ஆமா குக்கு, இதெல்லாம் அந்த ப்ளூபெர்ரி மரத்தால தான். அந்த மரத்தை நாம என்னைக்குமே மறக்க கூடாது. பிறகு மீனுக்குருவியும் கொக்குவும் அந்த வளையல் வீட்டுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க. கையும் குருவியும். ஒரு நாள் உணவு தேடி போன ராணி காகத்துக்கு ஒரு பழுத்த கொய்யா பழம் கிடைச்சது. ஐயா, கிடைச்சிடுச்சு, கொய்யா பழம் கிடைச்சிடுச்சு. இது ரொம்ப பழுத்திருக்கு. ராணி காகம் அந்த கொய்யா பழத்தை சாப்பிட போச்சு. அந்த சமயத்துல ராணி காகத்துக்கு அதனோட கணவர் ஞாபகம் வந்துச்சு. அட, காலுக்கு கொய்யா பழம்னா ரொம்ப பிடிக்குமே, இப்பவே அவரையும் போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. காலு, தூங்குனது போதும், சீக்கிரம் எழுந்துறீங்க. எனக்கு ஒரு பழுத்த கொய்யா பழம் கிடைச்சிருக்கு. வாங்க, நாம 2 பேரும் போய் அதை சாப்பிடுவோம். தான் மனைவி இப்படி சொன்னதை கேட்டதுமே காலுக்காகவும் சந்தோஷத்துல துள்ளி குதிச்சது. அட, கொய்யா பழமா? ராணி, எனக்கு கொய்யானா ரொம்ப பிடிக்கும். நான் வேற ரொம்ப பசியில இருக்கேன். வா வா, நாம இப்பவே போலாம். அந்த சமயத்துல அந்த கொய்யா மரத்தோட பக்கமா மிட்டு கிளி பறந்து வந்துச்சு. இங்க எங்கேயோ ஒரு பழுத்த பழம் இருக்கு. எனக்கு வாசனை வருது. நிச்சயமா ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. ஐயா, இங்கே இருக்கு. கிடைச்சிடுச்சு. பழுத்த கொய்யா பழம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நான் இப்பவே இதை சாப்பிட போறேன். அந்த சமயத்துல 2 காகங்களும் கொய்யா மரத்தோட பக்கத்துல வந்தாங்க. ஹே மிட்டு, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த கொய்யா பழத்தை நான் தான் முதல்ல பார்த்தேன். இது எனக்கு தான் சொந்தம். ஓஹோ, அப்படியா? ராணி, இந்த கொய்யா பழம் பூவா இருக்கும் போதே நான் இதை பார்த்திருக்கேன். அதனால இந்த கொய்யா பழம் எனக்கு தான் சொந்தம். ஹே மிட்டு, என்ன நீ இப்போ இங்க இருந்து போகல? உன்னை அடிச்சே கொன்னுடுவேன். காலு, உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, இந்த கொய்யா பழம் எனக்கு தான். மிட்டு கிளி இப்படி சொன்னதும் காகம் ரொம்ப வேகமா மிட்டு கிளிய தாக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, காப்பாத்துங்க. இந்த காகங்கள் கிட்ட இருந்து என்னை யாராச்சும் காப்பாத்துங்க. மிட்டு கிளியோட சத்தத்தை கேட்ட மீனுக்குருவி வேகமா அந்த இடத்துக்கு பறந்து வந்துச்சு. காலு, ராணி, மிட்டுவை விட்டுருங்க, இப்படி போட்டு அடிக்காதீங்க. ஆனா காலுக்காகமும் மிட்டு கிளியோட ரெக்கைய உடைச்சிடுச்சு. மிட்டு, இப்ப என்ன பத்தி உனக்கு புரிஞ்சுதா? இனிமே எங்க கிட்ட வச்சுக்காத. காலு, இந்த கிளிக்கிட்ட என்ன பேச்சு? இப்போ இந்த கொய்யா நமக்கு தான் சொந்தம். வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன காகங்கள் அந்த கொய்யா பழத்தை எடுத்துக்கிட்டு தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. மிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகாது, பயப்படாத. நான் இப்பவே டாக்டரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா டாக்டரை கூப்பிடுறதுக்காக பறந்து போச்சு. ரோசி டாக்டர், சீக்கிரம் வாங்க, காகங்கள் மிட்டு கிளிய அடிச்சுட்டாங்க.
அதனோட ரெக்கைகள்ல இருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. மீனு, நான் இப்பவே என்னோட பொருட்களை எடுத்துட்டு வரேன். ரோசி டாக்டரும் மிட்டு கிளியோட காயங்களுக்கு கட்டு போட்டாங்க. மீனு, நான் மிட்டுவோட ரெக்கையில மருந்து வச்சு கட்டியிருக்கேன். நீங்க எப்படியாச்சும் மிட்டுவை அதனோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க. மிட்டு, நீ 3 நாட்களுக்கு பறக்கவே கூடாது, சரியா? எனக்கு பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பசிக்குது. மிட்டு, நீ கவலைப்படாத, நான் உனக்கு உணவு கொண்டு வந்து தரேன். பிறகு மீனுக்குருவி உதவிக்காக புறாவை கூட்டிட்டு வந்துச்சு. மீனுவும் புறாவும் சேர்ந்து மிட்டு கிளிய ஒரு கூடையில வச்சு அதனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. மிட்டு, என்னாச்சு? உனக்கும் அந்த காகங்களுக்கும் என்னதான் பிரச்சனை? நான் ஒரு கொய்யா பழத்தை பார்த்தேன். அதை சாப்பிடலான்னு போற நேரம் 2 காகங்களும் அங்க வந்தாங்க. அந்த கொய்யா பழம் அவங்களுக்கு தான் வேணும்னு சொன்னாங்க. நான் எதிர்த்து கேட்டதுக்கு தான் என்ன அடிச்சுட்டாங்க. மிட்டு, நீ கவலைப்படாத, நீ வீட்ல இருந்து ஓய்வெடு, உனக்கான தானியத்தை நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி காட்டுல ரொம்ப இடங்கள்ல அலைஞ்சு திரிஞ்சு சத்தான தானியங்களை எடுத்துட்டு வந்து மிட்டு கிளிக்கு கொடுத்துச்சு. மீனு, நீ செய்த இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்படியே 3 நாட்கள் கடந்து போச்சு. இப்போ மிட்டு கிளியோட ரெக்கையில இருந்த காயங்களும் சரியாகிடுச்சு. மிட்டு கிளி இப்போ பறக்கவும் ஆரம்பிச்சிடுச்சு. அட, இங்க ஏதோ இனிப்பான மாம்பழங்களோட வாசனை வருதே. மிட்டு கிளியும் ரொம்ப தூரம் பறந்து போய் இனிப்பான மாம்பழங்களை கண்டுபிடிச்சது. பிறகு அந்த மாம்பழங்களை பறிச்சிட்டு சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. அந்த சமயத்துல மிட்டு கிளி மீனுக்குருவியையும் புறாவையும் பார்த்துச்சு. மிட்டு, உனக்கு இந்த ருசியான மாம்பழம் எங்க இருந்து கிடைச்சது? மீனு, புறா, இந்த நதியோட அந்த பக்கம் ஒரு அடர்ந்த மரங்களுக்கு இடையில ஒரு பெரிய மாமரம் இருக்கு. நீயும் புறாவும் போய் அதை சாப்பிடுங்க. ஆனா எக்காரணம் கொண்டும் இந்த விஷயம் அந்த காகங்கள் கிட்ட நீங்க சொல்லக்கூடாது. சரி மிட்டு, நாங்க சொல்ல மாட்டோம். எங்களுக்கும் மாம்பழம் சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நாங்க இப்பவே அங்க போறோம் அப்படின்னு சொன்ன புறாவும் மீனுக்குருவியும் அந்த மாம்பழ மரத்துக்கு போனாங்க. அந்த மரத்துல இருந்து ஆளுக்கு ஒரு மாம்பழத்தை பறிச்சாங்க. பிறகு அந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வந்து நதிக்கரையில உட்காந்து சந்தோஷமா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல 2 காகங்களும் நதிக்கரையோட பக்கத்துல வந்தாங்க. மீனு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, சொல்லு, இந்த மாம்பழம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ராணி, இந்த மாம்பழத்தை எங்களுக்கு மிட்டு கிளி தான் கொடுத்தது. அது உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாது, ஏன்னா நீங்க தான் மிட்டு கூட சண்டை போட்டிருக்கீங்களே. நான் அந்த கிளிய அடிச்சாவது உண்மையை வரவழைப்பேன், இல்ல அந்த கிளிய கொன்னுடுவேன். காலு, நீ மற்ற பறவைகள் கிட்ட இப்படி மோசமா நடந்துக்கிறது நல்லதில்ல. என்னைக்கா இருந்தாலும் எங்களோட உதவியும் உனக்கு தேவைப்படும், அதை மறந்துடாத. அதே நேரத்துல காகங்களோட குழந்தை ஜக்கு மரத்துக்கு மரம் தாவி விளையாடிக்கிட்டு இருந்தான். அந்த சமயத்துல ஜக்கு எதிர்பாராத விதமா ஒரு மரத்தோட ஓட்டையில மாட்டிக்கிட்டான். ஜக்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனால அந்த ஓட்டையில இருந்து வெளியே வர முடியல. அந்த சமயத்துல மரக்கிளை மேல உட்கார்ந்திருந்த புறா இத பார்த்துச்சு. அட, காகங்களோட குழந்தை மரத்தோட பொந்துல மாட்டிக்கிட்டானே, இப்பவே இத காகங்கள் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொன்ன புறா காகங்கள் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போச்சு. காலு, ராணி, உங்களோட பையன் ஒரு மரத்தோட ஓட்டையில மாட்டிக்கிட்டு இருக்கான். புறா, நீ என்ன சொல்ற? என் பையனை எங்க பார்த்த? நாவல் மரத்தோட அடிவாரத்துல தான் ஒரு காஞ்ச மரம் கிடக்கு. அந்த மரத்தோட ஓட்டையில தான் ஜக்கு மாட்டி இருக்கான். இப்பவே அங்க போங்க. உடனே காகங்களும் ரொம்ப வேகமா தான் மகன் இருந்த இடத்துக்கு பறந்து போனாங்க. ஓட்டைக்குள்ள தான் மகனை பார்த்ததும் 2 காகங்களும் ரொம்ப பயந்துட்டாங்க. மகனே ஜக்கு, நீ கவலைப்படாத, அப்பா கையால உன்னை எப்படியாச்சும் வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு சொன்ன காகம் தன்னோட கைய அந்த பொந்துக்குள்ள போட்டு ஜக்குவை வெளியே எடுக்க முயற்சி செய்தது. ஆனா காகங்களால ஜக்குவை வெளியே எடுக்கவே முடியல. ஜக்கு, நீ கவலைப்படாத, அம்மா எப்படியாச்சும் இந்த மரக்குச்சியை வச்சு உன்னை வெளியே எடுத்துருவேன். இந்த குச்சியை இறுக்கமா கடிச்சுக்கோ அப்படின்னு சொன்ன ராணிக்காக ஒரு மரக்குச்சியை எடுத்து ஜக்குவை அந்த ஓட்டைக்குள்ள இருந்து வெளியே எடுக்க முயற்சி செய்தது. இந்த மாதிரி காகங்களோட ஒவ்வொரு முயற்சியும் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியும் புறாவும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஜக்கு, நீ எப்படி இந்த ஓட்டைக்குள்ள மாட்டிக்கிட்ட? ஆண்டி, நான் விளையாட்டுத்தனமா இந்த ஓட்டைக்குள்ள வந்தேன். ஆனா இப்போ என்னால வெளியே வரவே முடியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி, தயவு செஞ்சு என்ன வெளியே எடுத்துருங்க. மீனு,
தயவு செஞ்சு நீ எனக்கு ஏதாச்சும் யோசனை சொல்லு. எப்படியாச்சும் என் பையனை இந்த ஓட்டையில இருந்து வெளியே எடுத்துடணும். ராணி, கவலைப்படாத, உன் பையனுக்கு எதுவும் ஆகாது. நீ இப்பவே போய் மரம் வெட்டுற குருவி கிட்ட இருந்து கோடாரி வாங்கிட்டு வா. ராணிக்காகமும் உடனே ரொம்ப வேகமா மரம் வெட்டுற குருவிய பார்க்க போச்சு. ஆந்தே, சீக்கிரம் உன்கிட்ட இருக்கிற கோடாரியை எடுத்துக்கிட்டு வா. என் பையன் மரத்தோட பொந்துல மாட்டிக்கிட்டு இருக்கான். அவனை எப்படியாச்சும் வெளியே எடுத்தாகணும். காகமே, இப்போ எந்த முகத்தை வச்சு என்ன நீ பார்க்க வந்த? ஒரு சமயம் நீ வீடு கட்டுறதுக்காக நான் விறகு கட்டைகளை தரலன்னு என்னோட கோடாரியை எடுத்து நீ ஆற்றுல வீசினியே, அதை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். போ இங்க இருந்து. உடனே ராணிக்காக எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ராணி, என்னாச்சு? அந்த குருவி கோடாரிய தந்துச்சா? இல்ல காலு, அந்த குருவி கிட்டையும் நாம சண்டை போட்டிருக்கோம். அது அந்த காரணத்தை சொல்லி எனக்கு எந்த கோடாரியும் தரல. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. தயவு செஞ்சு என்ன வெளியே எடுத்துடுங்க. எனக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்குப்பா. என்ன வெளியே எடுத்துடுங்கப்பா அப்படின்னு சொன்ன ஜக்கு தன்னால முடிஞ்ச வர அந்த ஓட்டையில இருந்து வெளியே வர முயற்சி செய்தான். வேற வழியே இல்ல, ஒரே ஒரு பறவையால தான் ஜக்குவை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா போய் மிட்டு கிளிய கூட்டிட்டு வந்துச்சு. மீனு, முடியவே முடியாது. என்னால எந்த காரணத்திலையும் இந்த காகங்களுக்கு உதவி செய்ய முடியாது. மிட்டு, நீ இப்படி சொல்லக்கூடாது. ஜக்குவுக்காகவாவது நீ இந்த உதவியை செய்தே ஆகணும். மிட்டு கிளி தன்னோட அழகால அந்த மரத்தோட ஓட்டைய மேலும் மேலும் கொத்த ஆரம்பிச்சது. மிட்டு கிளியோட அழகு ரொம்ப வலிமையா இருந்ததுனால அது ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரத்தோட ஓட்டைய பெருசாக்கிடுச்சு. காகங்களே, இப்போ உங்க குழந்தைய வெளியே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே குழந்தை ஜக்கு பழைய நிலைமைக்கு வந்துட்டான். இதனால 2 காகங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலு, ராணி, இப்பவாச்சும் உங்களுக்கு புரியுதா? நாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல எல்லாரும் தேவைப்படுறோம். நீங்க மட்டும்தான் பலசாலின்னு நினைக்காதீங்க. மீனு, இப்ப எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. இனிமே காட்டுல இருக்கிற எந்த பறவைகளையும் நான் காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் அன்னையிலிருந்து திருந்தி வாழ ஆரம்பிச்சது. பிறகு எல்லா பறவைகளும் அவங்கவங்க வீட்டுக்கு பறந்து போனாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். விக்கி, விசு, ஹர்ஷா, வல்லரசு, அருணா, தீபக் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். யாஷிகா, புகழினி 2 குட்டீஸ்க்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். விஷ்ணு, ரித்திக், சித்விக், சௌமியா எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். இலா, ஜீவா, ரக்ஷித், லோகேஸ்வரி, நதியா, லாடோ, மியா, தமிழ் செல்வி எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஸ்ரீ பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துகிறேன். நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி.